வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 18 மரபியல். இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய ஒரு வாக்கியத்தில் விடையலி, அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸாக மார்க் பண்ண போகிறோம். 5th ரோமன் ஒரு வாக்கியத்தில் விடையலி. இது கீழே வந்து மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸை மார்க் பண்ணுவோம். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸுமே நம்ம பேப்பரில் தான் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஈரினை வேறுபட்ட பண்புகளை கொண்ட உயிரிகளில் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈரினை வேறுபட்ட பண்புகளை கொண்ட உயிரிகளில் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஈரினை வேறுபட்ட பண்புகளை கொண்ட உயிரிகளில் கலப்பினம் செய்வது இருபண்பு கலப்பு. இதான் வந்து ஆன்சர், அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இருபண்பு கலப்பு என அழைக்கப்படுகிறது. ஈரினை வேறுபட்ட பண்புகளை கொண்ட உயிரிகளில் கலப்பினம் செய்வது இருபண்பு கலப்பு என அழைக்கப்படுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், எந்த சூழ்நிலையில் 2 அல்லீல்களும் ஒத்த நிலையில் இருக்கும்? எந்த சூழ்நிலையில் 2 அல்லீல்களும் ஒத்த நிலையில் இருக்கும்? இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஹோமோசைகள். ஹோமோசைகள் இதுதான் வந்து ஆன்சர், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் தான். ஹோமோசைகள் சூழ்நிலையில் 2 அல்லீல்களும் ஒத்த நிலையில் இருக்கும். ஹோமோசைகள் சூழ்நிலையில் 2 அல்லீல்களும் ஒத்த நிலையில் இருக்கும். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஒரு தோட்ட பட்டாணி செடி இலைக்கோணத்தில் மலர்களை தோற்றுவிக்கிறது. மற்றொரு செடி நுனியில் மலர்களை தோற்றுவிக்கிறது. இவற்றுள் எது ஓங்கு பண்பை பெற்றிருக்கும்? ஒரு தோட்ட பட்டாணி செடி இலைக்கோணத்தில் மலர்களை தோற்றுவிக்கிறது. மற்றொரு செடி நுனியில் மலர்களை தோற்றுவிக்கிறது. இவற்றுள் எது ஓங்கு பண்பை பெற்றிருக்கும்? இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. இது தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இலைக்கோணத்தில் மலர்களை தோற்றுவிப்பது ஓங்கு பண்பை பெற்றிருக்கும். இலைக்கோணத்தில் மலர்களை தோற்றுவிப்பது இதான் வந்து ஆன்சர், இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இலைக்கோணத்தில் மலர்களை தோற்றுவிப்பது ஓங்கு பண்பை பெற்றிருக்கும். ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், மரபு வழியாக ஒரு குறிப்பிட்ட பண்பினை கடத்தும் டிஎன்ஏவின் பகுதிக்கு என்ன பெயர்? மரபு வழியாக ஒரு குறிப்பிட்ட பண்பினை கடத்தும் டிஎன்ஏவின் பகுதிக்கு என்ன பெயர்? எழுதிக்கோங்க. இதை வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். மரபு வழியாக ஒரு குறிப்பிட்ட பண்பினை கடத்தும் டிஎன்ஏவின் பகுதி ஜீன் ஆகும். மரபு வழியாக ஒரு குறிப்பிட்ட பண்பினை கடத்தும் டிஎன்ஏவின் பகுதி ஜீன் ஆகும். இது ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், டிஎன்ஏவில் நியூக்ளியோடைடுகளை இணைக்கும் பிணைப்பின் பெயரை எழுதுக. இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. இதில் உள்ள இந்த 5 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸுமே பேப்பரில் தான் எழுதியிருப்போம். 5th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. 5th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர், டிஎன்ஏவில் நியூக்ளியோடைடுகளை இணைக்கும் பிணைப்பின் பெயர் பாஸ்போடை எஸ்டர் பிணைப்பு ஆகும். பாஸ்போடை எஸ்டர் பிணைப்பு ஆகும். டிஎன்ஏவில் நியூக்ளியோடைடுகளை இணைக்கும் பிணைப்பின் பெயர் பாஸ்போடை எஸ்டர் பிணைப்பு ஆகும். இதுதான் வந்து 5th கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இதோட யூனிட் 18 உள்ள ஒரு வாக்கியத்தில் விடையலி, அது கீழே உள்ள 5 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 18 உள்ள குறுகிய விடையலி, அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம். தேங்க்யூ.